தமிழ்நாட்டினுடைய மரபை பறைசாற்றக்கூடிய வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவை நாட்டு மாடுகளை தான் நம்பி இருக்குது. ஆனா நாட்டு மாடு இனங்கள் குறைஞ்சிட்டு வரதா விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. மலைப்பகுதிகளில் மேய்ச்சலுக்கு வனத்துறையினர் அனுமதி மறுக்கிறது, கண்மாயில குளங்கள் வத்துறதுனால போதிய தண்ணீர் வசதி இல்லாம நாட்டு மாடுகள் அழிஞ்சிட்டு வர்றது பத்தி விவரிக்குது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரினுடைய சுற்றுவட்டார பகுதிகளான சூலப்புரம், கரட்டுப்பட்டி, திம்மிநாயக்கன்பட்டி, கொண்டல் நாயக்கன்பட்டி, பொட்டிபுரம், சின்ன பொட்டிபுரம், ராமகிருஷ்ணாபுரம் பகுதிகளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கலப்பினம் இல்லாத நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருது. தமிழகத்தில் சுமார் 82 வகைகளுக்கு மேல நாட்டு மாடு இனங்கள் இருக்கிறதாவும், இப்போ அது எல்லாமே போதிய உணவு நீர் வசதி இல்லாம, உரிய பராமரிப்பு இல்லாம அழிஞ்சிட்டு வரதா தகவல்கள் சொல்லுது. இந்த வகை நாட்டு மாடுகள் விவசாயத்திற்கு நிலத்தை உலரதுக்கும், இனப்பெருக்கத்திற்கான தேவைகளுக்கும், இயற்கை உர தேவைகளுக்காகவும், ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ், மஞ்சுவிரட்டு போன்ற வீர விளையாட்டுகளுக்காகவும் வளர்க்கப்பட்டு வருது. இந்த பகுதியில் மலை மாடுகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் இருக்கிற அனைத்து ஊர்களும், குறிப்பாக கரட்டுப்பட்டி, சூலப்புரம், பொட்டிப்புரம், புதுக்கோட்டை, தம்மிநாயக்கன்பட்டி போன்ற பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடிவாரத்தை ஒட்டி இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் மலை மாடுகள், அதாவது கலப்படம் இல்லாத நாட்டு மாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த மலை மாடுகள் பாரம்பரியமாக இந்த மலை மாடுகளை இந்த பகுதியினுடைய இந்த மக்கள் பராமரிச்சுட்டு வராங்க. இதில் எந்த வருமானமும் இல்லை. அதாவது அந்த எரு என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டுச்சாணம் ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லை. இருந்தாலும் அவங்க பாரம்பரிய இந்த நாட்டு மாட்டு இனம் அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக இதை ஒரு சிரமத்தோடு பராமரிச்சுட்டு வர்றாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்டு மாடு இனங்கள் இப்போ தேனி மாவட்டத்தினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அளவில் குறைஞ்சிட்டு வருது. இந்தியாவில் வெண்மை புரட்சி தொடங்கினதுனால பால் உற்பத்தியில் சிறப்படைகிறதுக்காக கலப்பின நாட்டு மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. இதனால காலப்போக்கில் வர்த்தக ரீதியில் பால் உற்பத்திக்காக கலப்பின மாடுகள் அதிகம் வளர்க்கப்பட்ட நிலையில நாட்டு மாடு இனங்களினுடைய தேவையும் குறைய தொடங்கிருச்சு. இத்தகைய நாட்டு மாடு இனங்கள் பெரும்பாலும் காட்டு பகுதியிலையும் வயல்வெளியிலையும் மேய்ச்சலுக்கு கூட்டமா போறது வழக்கம். ஆனா மேய்ச்சல் நிலங்கள் இப்போ விளைநிலங்களா மாற்றப்பட்டுட்டு வரதுனாலும், பெரும்பாலான தோட்டங்கள் வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறதுனாலையும் கலப்பினம் இல்லா நாட்டு மாடுகள் இப்போ உணவு இல்லாம தவிச்சிட்டு வரதா சொல்லப்படுது. சிறு விவசாயிகளும் அதிகமான கால்நடை வளர்ப்பும் தான் இந்த ஊரில், இந்த பகுதியினுடைய பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த நாட்டு மாடு, மலை மாடுகளில் வளர்ப்பதில் நிறையா இப்போ சிரமங்கள் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, முந்தையெல்லாம் மலைகளில் போய் மாடுகளுக்கு தீவனமாக மேய்ந்து கால்நடைகளாக வரும். இப்பொழுது ஃபாரஸ்ட் அதிகாரிகள் மலை மாடுகளை மலைகளை ஏற்றக்கூடாது என்ற கடுமையான சட்டத்திட்டங்களை விதிப்பதனால் கடுமையான இல்லலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இது மட்டுமல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வனப்பகுதிக்குள்ள கலப்பனம் இல்லாத நாட்டு மாடுகள் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லப்பட்டுட்டு வந்த நிலையில இப்போ வனத்துறையால கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள்ள அனுமதி மறுக்கப்படுறதா மாடு வளர்க்கிறவங்க வேதனை தெரிவிக்கிறாங்க. மாடு உருவாகின காலத்திலிருந்தே, ராயல்வான் காலத்திலிருந்தே எங்களுக்கு மேய்ச்சல், அதாவது புல் வரி இல்லாத ஒரு செம்பு பட்டியமெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இப்போ பயன்படுத்த முடியல, பயன் ஆகலை. இப்போ நிறைய நாங்கள் இந்த மலங்காட்டுக்கு போனால் பயந்து போகிற மாதிரி தான், நான் போராடி கொண்டு தான் நாங்கள் இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி சூலப்புரத்தில் ஒரு 2 துண்ட மாடு, காட்டுப்பட்டியில் ஒரு 3 துண்ட மாடு, என்னோட 4 இந்த தம்புராம் மாடுகள் நிறையா இருக்குது. தம்புராம் மாட்டை காப்பாற்றுறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்க தவிர நல்ல ஒரு இதாக தெரியவில்லை. வனப்பகுதிக்குள்ள மாடுகளை கொண்டு போறதுனால வனத்துறையினர் பாஸ் வழங்க மறுக்கிறதாவும், இதனால நாட்டு மாடு இனங்கள் உணவு பற்றாக்குறை காரணமா அழியக்கூடிய சூழல் நிலவரதாவும் நாட்டு மாடு வளர்க்குறவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விளைநிலங்களில் போய் நம்ம மலை மாடுகளை மேய்க்கிறதுலையும் கடுமையான சிரமங்கள் இருக்குது. ஆகையால் அரசும் ஃபாரஸ்ட் நிர்வாகமும் மீண்டும் பழைய வழக்கம் போல் மலைகளை மேற்பதற்கு அந்த நடை பாசம் வழங்க வேண்டும். அதே போல் எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த மலை மாடுகளை நம்பித்தான் வாழ்கிறார்கள். ஏனென்றால்
மலை மாடு என்பது இது மாடல்ல, எங்களுடைய கடவுள். மாடுகள் வனப்பகுதியில் மேயறதுனால மாடுகளுடைய கழிவு காரணமா வனப்பகுதியில விலங்குகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அப்படின்னு வனத்துறையினர் குற்றம் சாட்டுறதாகவும், இதன் காரணமா வனப்பகுதிக்குள்ள நாட்டு இன மாடுகள் மேய்ச்சலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நாட்டு மாடு இனத்தினுடைய சாணக்கழிவுகள் மண்வளத்தினுடைய இயற்கையை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில அதனால தொற்று நோய்கள் எப்படி உருவாகும் அப்படின்னு மாடு வளர்க்குறவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாடு இனம் வந்து முழுக்க முழுக்க கலப்படம் இல்லாத இந்த நாட்டு மாடு வந்து அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து விவசாயத்தோடு சேர்ந்து இதனுடைய உரம் வந்து விவசாயத்துக்கு ஒரு இயற்கை உரமாக நல்ல உரமாக இருக்குது. அதனால ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவைகள்ல களம் காணக்கூடிய கலப்பினமில்லா நாட்டு இன மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வனப்பகுதிக்குள்ள மேய்ச்சலுக்கு அனுமதிக்கணுன்ற கோரிக்கையை மாடு வளர்க்குறவங்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கிறாங்க.